அப்சல்யூட் இன்கம் ஹைப்போதீசிஸ்னா என்னன்னு பார்ப்போம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஜேஎம் கீன்ஸ். இந்த தியரியில் இவர் எதோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்ல வர்றாருன்னா, இன்கமுக்கும் கன்சப்ஷன், அதாவது வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி இந்த தியரியை இவர் ஹியூமன் சைக்காலஜிக்கல் லாவை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. இதில் இவர் ஒரு 3 லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அது என்னங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒன், கன்சப்ஷன் இன்க்ரீஸ் வித் இன்கம் பட் நாட் ப்ரொபோர்ஷ்னலி. அப்படின்னா உங்களோட வருமானம் கூடுற அளவுக்கு உங்களோட நுகர்வு கன்சப்ஷன் கூடாதுங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களோட இன்கம் 10% கூடுதுன்னா அதே அளவுக்கு உங்களோட கன்சப்ஷன் கூடாது, ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவதாக இருக்கிறது த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், எம்பிசி இஸ் லெஸ் தென் 1. மார்ஜினல்ங்கிறது என்னன்னா கடைசி இல்லைன்னா அடிஷ்னல் யூனிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கூடுதலாக வாங்கக்கூடிய இன்கம் வருமானத்தில் நம்மளோட கன்சப்ஷன் நுகர்வுங்கிறது கொஞ்சம் தான் கூடியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நம்மளோட மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி ஆஃப் இன்கம் அப்படின்னா நம்மளோட கடைசியாக இன்க்ரிமெண்ட் ஆன வருமானங்கிறது 10% கூடியிருக்குன்னா அதனால் நம்மளோட எம்பிசி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி ஆஃப் கன்சியூம் நுகர்வுங்கிறது அதே 10% கூடாதுங்கிறாங்க. மூணாவதாக இருக்கிறது த ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ஃபால் இன் இன்கம் ரைசஸ். நம்மளோட வருமானம் கூடும்போது ஏபிசி, அதாவது ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி ஆஃப் கன்சியூம்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, நான் 50,000 வருமானம் சம்பாதிச்சேன்னா நான் 10,000ங்கிற மாதிரி கன்சப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட இன்கம்ங்கிறது 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் கூடியிருக்கு, ஆனால் என் கன்சப்ஷன் அந்த அளவுக்கு கூடலை. 10,000லேருந்து 12,000 ரூபாயாக தான் கூடியிருக்கு. அப்போது என்னோட ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்ங்கிறது குறையுது. இதெல்லாம் தான் கீன்ஸோட 3 லா. இப்போ நம்ம இதோட டயக்ராம் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் இன்கம் வருமானம் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் கன்சப்ஷன் நுகர்வு எடுத்திருக்காங்க. 45 டிகிரி ஆங்கிளில் போகக்கூடிய இந்த லைன் தான் இன்கம் லைன். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிஒய் அப்படின்னு கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் போட்டிருக்கக்கூடிய இந்த லைன் தான் கன்சப்ஷனுக்கான லைன். இப்போ நம்மளோட இன்கம் 0லேருந்து Y0 வரைக்கும் இருக்கும்போது நம்மளோட கன்சப்ஷனுங்கிறது 0லேருந்து C0 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்மளோட வருமானங்கிறது Y0லேருந்து Y1 அளவுக்கு கூடும்போது நம்மளோட கன்சப்ஷன் C0லேருந்து C1 அளவுக்கு கூடுது. ஆனால் இன்கம் கூடின அந்த அளவுக்கு கன்சப்ஷன் கூடலை. ரேஷியோ ஆஃப் சேஞ்சஸ் இன் இன்கமும் ரேஷியோ ஆஃப் சேஞ்சஸ் இன் கன்சப்ஷனும் ஈக்குவலாக இருக்காதுங்கிறது தான் ஜேஎம் கீன்ஸ் சொல்ல வர்றாரு. இதெல்லாம் தான் அப்சல்யூட் இன்கம் ஹைப்போதீசிஸ்.